பத்தொன்பது கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இவர் வந்து சுத்தமா எல்லாத்தையும் ஒழிக்க போறாரு. நான் பழைய ஒரு எதிர்ப்பு அது போதும். ஆபீஸ் எங்களுக்கு எல்லாம் வெளியே தொடர்ந்து கோயம்புத்தூர் வந்து எப்பவுமே ஏடிஎம்கே கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜியே வந்து எங்கள் கோவையில் தான் வந்து தஞ்சம் கொடுத்துருக்காரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு 120 தொகுதிக்கிட்டே ஜெயிப்பார். ஓகேங்களா, கன்ஃபார்ம் தனி மெஜாரிட்டியோட அவர் ஜெயிப்பார், ஆட்சி அமைப்பார். ஓகேங்களா, இனிமேல் அனைத்து மக்களும் உங்களை வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. நீங்க நேர்மையா சொன்ன ஒவ்வொரு வார்த்தை தான், அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சென்சிரியா அடிச்சது. இன்னைக்கு தோத்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம், மக்கள் தான் பிரதிநிதிகள். மக்களையே வாடா போடா அவன் இவன் அப்படின்னு பேசுறது முதல் தப்பு. வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு சரித்திர சாதனை நிகழ்ந்திருக்கிறது. அதாவது என்னென்னா, இன்று தாவேகா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. இது சாதாரண வெற்றியே கிடையாது. அதோட இதற்கு முன்னாலே வந்து எத்தனையோ பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் தனித்து களம் கண்டு தனித்து போட்டியிட்டு 234 தொகுதிகளையும் தனித்து போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த தாவேகா. இது வந்து வரலாறு திரும்புகிறது என்று ஒரு மாநாடு நடத்தப்பட்டது மதுரையில். அந்த மாநாடுடைய வாசகங்களை தான் இப்போ உள்ள வெற்றி சொல்கிறது. அதாவது இதற்கு முன்னாலே வந்து எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. திமுக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10-15 வருடங்கள் கழித்து தான் 1967 காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சியை பிடித்தது. அதன் பிறகு அதிலே கட்சியிலேயே பயணித்த திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சி ஆரம்பித்து 1977 தான் ஆட்சி பிடிச்சாங்க. ஆனால் இந்த தாவேகா அப்படி அல்ல. தாவேகா ஆரம்பித்த பொழுது இந்த கூட்டம் தற்குறி கூட்டம், இந்த கூட்டம் இது ஓட்டாக மாற வரும் கூட்டமெல்லாம் நடிகரை பார்க்க வரும் கூட்டம் தான், இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது என்று தற்குறி கூட்டம் என்று தான் பேசினார்கள். நம்பிக்கை இல்லாமல் தான் பேசினார்கள். ஆனால் அன்று எம்ஜிஆரை கணித்தவர்கள் பல பேர் அவர் வந்து வெற்றி பெறுவார் என்று தான் சொன்னார்கள். ஆனால் இன்று எதிர்பாராத பலருக்கு அதிர்ச்சியான வெற்றியாக இது வந்திருக்கிறது. அதோடு இந்த வெற்றியை கணித்தவர்கள், அதாவது ஜூனியர் விகடன், நக்கீரன் போன்ற பத்திரிகைகள், இன்னும் சில ஊடகங்கள், தந்தி தொலைக்காட்சி, நியூஸ் 18, மின்னம்பலம் போன்ற தொலைக்காட்சி நிறுவனங்களும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டார்கள். இவர்களுடைய கருத்து கணிப்புகளை எல்லாம் தூளாக்கி இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய தாவேகாவிற்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துள்ளார்கள். 2026 இந்த உண்மையிலேயே வரலாறு திரும்பி இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும் இந்த அரசியலை. சமீபத்தில் இந்த தேர்தல் பொதுக்கூட்டங்கள் நிறைய நடந்துச்சு. தேர்தல் பரப்புரையின் போது பொதுக்கூட்டங்கள் நிறைய நடந்து அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்ட நடிகர் சத்யராஜ் அவர்கள் சொன்னாங்க, நடிகர் விஜய் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் நல்ல நடிகர், நல்லா டான்ஸ் ஆடுவார், அவருடைய டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சண்டை காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னார். அதனால தான் நாங்கள்லாம் சேர்ந்து அவரை மறுபடியும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி நடிக்கிறதுக்கே அனுப்புறதுக்காக தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டங்களில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசினாங்க. இப்போ இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஆனால் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கோ என்னமோ மறந்துருக்காரு. அதாவது நடிகர் எம்ஜிஆர் அவர்களை நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட ஏன் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய சண்டை காட்சி பாடல் காட்சியெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நடிகராகவே இருந்திருக்கலாமே, ஏன் அரசியலுக்கு வந்தீங்கன்னு சத்யராஜ் அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கணும். அதை வந்து மறந்துட்டார். அவர் வந்து அது என்ன நினச்சாருன்னு தெரியல, அதெல்லாம் மறந்துட்டார். அதை மறந்துட்டு தான் திமுக மேடையில் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாரு. இது போல தான் நடிகர் வடிவேல் அவர்களும் விஜயகாந்த் பேசாத பேச்சே கிடையாது, அந்த அளவுக்கு பேசி கீழ்த்தரமாக பேசி சினிமா வாய்ப்பு கூட இல்லாமல் ஆகிட்டார். நல்ல நடிகர் தான், அவரை சொல்லலாம், நீங்கள் திருப்பி நடிக்க போங்க, நல்லா நடிங்க, உங்களுடைய காமெடியை ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி வடிவேல் சொல்ல வேண்டியதானே. வடிவேலும் விஜய் அவர்களும் ஒன்றா அப்படி நடிக்க போங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்லலை. இவர் விஜய் வந்து சொல்வாராம், மிகப்பெரிய மக்கள் சக்தியாக இருக்கிற விஜயை பார்த்து இவர் சொல்வாராம், உடனே இவர் நடிக்க போயிடுவாராம். எப்படி இது போல தான் நிறைய பேர் தற்குறின்னு சொல்லி இந்த கூட்டத்தை பார்த்து தற்குறின்னு சொன்ன சேம்ஸ் வசந்தன், இசையமைப்பாளர் சேம்ஸ் வசந்தன் கூட இவரை பார்த்து, நம்ம கூட்டத்தை பார்த்து தற்குறி கூட்டம், இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, இந்த கூட்டம் ஓட்டு போட்டால் இந்த தாவேகா விஜய் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு பேசின சேம்ஸ் வசந்தன். இன்னும் எத்தனையோ பேர் தற்குறி கூட்டம் சொன்ன அண்ணன் சீமான் அவர்கள் கூட தற்குறி கூட்டம் தான் சொன்னார். டிவி கிரவன் சொல்லி ரொம்ப கேவலமாக ஏளனமாக பேசினார் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் பேசின பேச்சு அவரை விட வந்து நம்ம தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் ரொம்ப பேசினார். அது வந்து மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு பேசினார். ஆதவரிச்சினாவெல்லாம் என் கால் தூசிக்கு சமம்னு சொல்லி பேசினார். நான்லாம் திமுக ஆட்சியிலேயே வந்து அவங்கள வந்து மிகப்பெரிய அளவு குண்டர் சட்டத்தில் போட்டப்போ கூட நான் வந்து பயப்படவே இல்லை. என்ன அது மாதிரி வந்து இவனுக்கெல்லாம் நான் பயப்படுவேன். அவன் அப்படி பேச்சுக்கள் ரொம்ப மட்டமான தரங்கட்ட பேச்சு. இந்த பேச்செல்லாம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப மரியாதை குறைவான நீங்கள் யாரையும் பேசினா அது வந்து என்னைக்காக இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியதான். அது நீங்கள் அதுக்குண்டான தண்டனை அறிவிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி வந்துட்டு சீமானந்தன் அவர்களும் நயன்தாராவுக்கு கூட தான் 4 லட்சம் பேர் கூட்டம் கூடுது, நயன்தாரா பார்க்குறதுக்கு கூட தான் கூட்டம் கூடுது, கூட்டமெல்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுவார். தம்பிக்கு வாழ்த்து சொல்லுவார்,
அப்புறம் தம்பி எதிர்த்து பேசுவார், ரொம்ப கீழ்த்தரமாக பேசுவார். இந்த பக்கம் நிற்கணும், இல்லைன்னா அந்த பக்கம் நிற்கணும், நடுரோட்டில் நிற்காதா அப்படின்னு பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் திமுகவை பேசுகிற மாதிரியே பேசினார். அப்போ எல்லாம் எல்லாத்தையுமே தலைவர் கடந்து தான் போனார். இவங்க இந்த அனாச்சார கூட்டத்தை எல்லாத்தையுமே பேச்சுக்களை எல்லாத்தையும் கடந்து தான் போனார். அதை கடந்ததுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியம்னு நான் நம்புகிறேன். இன்னும் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள்லாம் பேசுவாங்க, திமுகவுடைய சமூக ஆர்வலர்கள்லாம் பேச்செல்லாம் சகிக்கவே முடியாது. அதையெல்லாம் தாண்டி தான் இவ்வளோ பெரிய வெற்றியை தாவேக்கா பெற்றிருக்கு. இது மக்களுடைய வெற்றி அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு. இது மக்களுக்கான ஆட்சியாக அமையும், மக்களுக்கான அத்தனை விஷயங்களும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன், இப்போவே நிறைவேற்றுவாருன்னு சொல்லி மக்கள் பேசுகிறாங்க, நிறைவேற்றுவேன் தலைவரும் சொல்கிறாரு. ஊழலற்ற ஆட்சியை, ஒரு நேர்மையான ஆட்சியை, அதாவது ஊழலுக்கு இதுவே சாவுமணி அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இனிமேல் அமையப்போகிற இந்த புதிய ஆட்சி மிகவும் சிறப்பான ஆட்சியாக இருக்கும் என்று அனைவருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எவ்வளோ தூரம் இந்த ஆட்சி மேலே வெறுப்பாக இருந்தாங்கன்னா, தமிழக முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களே தன்னை சொந்த தொகுதியில் குளத்தூரில் தோற்று போனார். இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் மறுபடியும் வரும்னு பல பொதுக்கூட்டங்களில் தொடர்ந்து பேசிகிட்டே வந்தார். ஆனால் இவ்வளோ தூரம் தோற்று போய் மண்ணை கவ்வாருன்னு நினச்சே பார்க்கல. அங்கே இனிமேல் என்னத்தை பேச போகிறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இனிமேல் என்ன பேசி என்ன ஆக போகுது. ஆனாலும் தொடர்ந்து பேசின வாய்களெல்லாம் ரொம்ப நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிஜேபியில் அண்ணாமலை கூட இவ்வளோ தூரம் பேசலை, பிஜேபி சார்ந்த அண்ணாமலை கூட பேசலை. ஆனால் திமுக சார்ந்த வாய்கள் சேகர் பாபுலேருந்து எத்தனையோ பேர், கருணாஸ், நடிகர் கருணாஸ், இவங்கெல்லாம் பேசின பேச்சு இன்னும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. மறக்கவே முடியாத செய்தி. ஆனாலும் இந்த வெற்றிங்கிறது மிகப்பெரிய சரித்திர சாதனை. திராவிட மாடல் ஒழியணுங்கிற ஒரே வெறியோட இந்த மக்கள் ஓட்ட வச்சுருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் இதை பார்க்கணும். இந்த வெற்றி தொடரும். இது தலைவர் அவர்கள் தன்னுடைய உடம்பை நல்லா பார்த்துக்கணும். அதை தான் எல்லாருமே இந்த மக்கள் எல்லாரும் விரும்புறது அதை தான். இந்த உடம்பை நல்லா பார்த்துக்கணும், இவர் உடம்பை பார்த்துக்கிட்டாருன்னா அதுவே போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பல பேர், பலாயிரம் பேர் அந்த வேண்டுகோளை வைக்கிறாங்க. அது நல்லபடியாக நடக்கணும். அவர் உடம்பு ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் மக்களுக்காக வாழணும், ஆளணும். வெல்வோம் ஒன்றாக. கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, உலக மக்கள் அனைத்துக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் உங்களை வெற்றி பெற செஞ்சுருக்காங்க. நீங்கள் நேர்மையாக சொன்ன ஒவ்வொரு வார்த்தை தான், அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு சென்சிரியாக அடிச்சுது. எல்லாம் பாருங்கள், எல்லா மக்களும் பாருங்கள், அவங்க அதாவது இனம் மதம் அப்படி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் உங்களை வெற்றி பெற பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்களால தான் இன்னைக்கு நிறைய பதிவாயிருக்கு. ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் நல்லா வந்திருக்கீங்க. அதுக்கு காரணம் நண்பர்கள் தான். அவங்க தான் ஊக்கப்படுத்தி அம்மா அப்பாக்கிட்டெல்லாம் சொல்லி உங்களை இன்னைக்கு நீங்கள் உங்கள் அன்பு தான் எல்லாரையும் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. கடவுளுடைய அன்பு உங்கள் கூட இருக்குது, கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் சொன்ன அனைத்தையும் நீங்கள் செய்யணும். எல்லா தலைவர் மாதிரி நீங்கள் கிடையாது, நீங்கள் வேற மாதிரி, உங்களை வேற மாதிரி நீங்கள் உருவாக்கி இன்னைக்கு நீங்கள் எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துருக்கீங்க. அண்ணா விஜய் அண்ணா, இதை கேள்வி நீங்க பாத்துக்கீங்க. கிடையாது, அப்படியெல்லாம் நம்ம பேச முடியாது. ஏன் சொல்றேன்னா, சீமான் அண்ணப்பா இன்னைக்கு தோத்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம், மக்கள் தான் பிரதிநிதிகள். மக்களையே வாடா போடா அவன் இவன் அப்படின்னு பேசுறது முதல் தப்பு. ஏன்னா அந்த மக்கள் தான் நமக்கு பிரதிநிதிகள். மக்களை மரியாதையோடு பேசணும். மரியாதை என் விஜய் அண்ணன் என்னைக்காவது மரியாதை குறைவா பேசியிருக்காங்களா? யாரையாவது? சிஎம் அங்கிள் தான் சொல்லிருக்காரு. அவரே சிஎம் அங்கிள் தான் சொல்லிருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல மனிதர், அப்படிப்பட்ட நல்லவர் நம்ம விஜய் அண்ணன். ஆனா சீமான் சாட்டை அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது. என்ன பொறுத்த ப்ரோ சாட்டை நம்மளுக்கு சாதகமாக பேசுகிறார் ப்ரோ, தெரியுமா தெரியாதா? உலகம் காணாத வெற்றி பெறும்னாரு. சும்மா நான்லாம் நின்றனா வேற லெவலில் இருக்கு. அது தளபதி நீ என்ன மாதிரி சொன்ன அன்னைக்கு சொல்லிட்டு அன்னைக்கு பனையூர்ல தெருவாண்ட நிற்பான் அப்படின்னு ரெண்டும் ஒண்ணுதான். அவளையே ஆளக்கான என்ன பண்றது? மண்டம் ப்ரோ காலைல 9 மணிக்கு ஜூலியா எங்க ப்ரோ? ஜூலியா பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன் ப்ரோ. நான் நிக்கிறேன், நான் தோ வந்துட்டேன் ப்ரோ. ஒண்ணு ஆளை காணோம் ப்ரோ. எங்க ப்ரோ? எனக்கு
பிஸ்கெட்டோட வலிச்சுன்னு பார்த்துலாம். தளபதி நான் உங்களுக்காக வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு முடிவு போயிட்டாரு. நாங்கள் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணி அவருக்காக நாங்கள் நிற்கிறோம். ரெண்டு ஓ அவர் அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்னாடி போகிறீங்களா? இந்த ஒரு வாட்டி அவர் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணணும். அண்ணன் சொன்ன மாதிரி ஆர்கே நகர்ல கூட 1000 ரூபாய் திமுக 1000 ரூபாய் ரெட்டையில 1000 ரூபாய் கொடுத்தாங்க. வாங்கிட்டு 2 பேருக்கு ஆஃப் வச்சுட்டு ஓட்டு போட்டோம். அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். நாங்க ட்ரெஸ் வாங்கணும். நாங்க பிரவுன் பேண்ட் ஒயிட் ஷர்ட் வாங்கணும். நான் வாங்கல. பர்ச்சேஸ் பண்ணி ஓட்டு போட்டாங்க. அந்த காசு Thank you so much. இந்த ட்ரெஸ் நாங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்த கேன் தந்ததுக்கு. ஆண்டிருக்கு அத்தனை கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதுலே பெரிய சாதனையாக படிச்சிருக்கு. ஆண்ட கட்சியில் எத்தனையோ பேர் பெருமை பீத்திக்கிட்டாங்க. அண்ணன் சொல்லாமல் அமைதியாக காரியத்தை ஜெயிச்சு இன்னைக்கு வந்திருக்காரு, சிஎம் ஆகிறாரு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு. அடுத்து வந்து எம்பி எலெக்ஷனில் போட்டிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆவார்ன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு, பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கோம். 111 தொகுதி வேணும், என்ன பண்ணுறது? அண்ணன் ஜெயிப்பாருங்க கான்ஃபிடன்ஸ் தாங்க அண்ணன். அண்ணன் மக்கள் மேலே வச்ச அன்பும் மக்கள் அண்ணன் மேலே வச்ச அன்புமே இது இவ்வளவும் லீடிங் இருக்க காரணம், பெரிய விஷயம். சார் நீங்கள் எந்த தொகுதியிலேருந்து வரீங்க? சூலூர் தொகுதி. ஆனால் நாங்கள் வந்து கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். வந்துருக்கீங்க. எப்படி காலையிலே வந்துட்டீங்க? எப்படி ஜெயிப்போன்னு நம்பிக்கை இருந்ததா? எப்படி வந்துட்டீங்க? ஆமாண்ணா, நாங்கள் வந்து அண்ணன் ஜெயிச்சிடுவாருன்னு கம்பல்சரி நம்பிக்கை இருந்தங்காட்டி நாங்கள் நேற்று நைட்டு கிளம்பி இன்னைக்கு காலையிலே வரோம். நாங்கள் 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக வரோம். உங்கள் தொகுதியில் யார் ஜெயிக்கிறா? எங்கள் தொகுதியில் வெற்றி வேட்பாளர் சுகுமார் என்ன வெற்றி நூலில் இருக்காரு. அவர் தான் ஜெயிச்சோம். 18,000 ஓட்டு வித்தியாசத்தில். கோவை வட்டாரத்தில் ஃபுல்லாக வந்து தாவேக்கா எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கும்? கோயம்புத்தூர் வந்து எப்பவுமே ஏடிஎம்கே கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜியே வந்து எங்கள் கோவையில் தான் வந்து தஞ்சம் கொடுத்துருக்காரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் இப்போ ரீடிங்கில் போயிட்டு இருக்காரு. இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தொகுதியில் வந்து நம்ம ரீடிங்கில் இருக்காங்க. நம்ம தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அது எத்தனை 32 தொகுதியா? எத்தனை தொகுதி? கோயம்புத்தூர்ல 10 தொகுதி. 10 தொகுதியா? 10ல வந்து 6 தொகுதி. கோவை, ஈரோடு எல்லாம் சேர்த்து, திருப்பூர் எல்லாம் சேர்த்து வரும். கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் எனக்கு தெரியல. அதுல 32 தொகுதி அது சொன்னாங்க. கொங்கு மண்டலம் டோட்டலா நீங்க சொல்றது. கொங்கு மண்டலத்துல இப்பதான் வந்து பார்த்தா அண்ணன் செங்கோட்டையார் அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. வெற்றி பெற்றிருக்காரு. இனி வந்து லைனா வந்து இனி வெற்றி செய்தி மட்டும் தான். வேறு வெற்றி செய்தி மட்டும் தான் வரதுக்காக காத்திருக்கு. நன்றி. தேங்க்யூ. கூட்டணி இல்லாமலே எவ்வளோ பெரிய வெற்றி, அது எப்படி பார்க்குறீங்க? கூட்டணியே இல்லை. இதெல்லாமே யங்ஸ்டர்ஸோட சாத்தியம் தான் நினைக்கிறேன். இதே ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் வரும்போது கூட கூட்டணியே இல்லை, வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான், எந்த அரசியல் கட்சியுமே இல்லை. கிட்டத்தட்ட 15 நாள் நாங்கள் மெரினாவில் இருந்திருக்கோம். மெரினாவில் மட்டும் சொல்ல முடியாது, நானே அப்புறம் சேலத்துலேருந்து வரேன். சேலத்தில் நாங்கள் இருந்திருக்கோம். எங்களை தற்கொலைன்னு சொன்னாங்க. நாங்கள் அதே தற்கொலை தான் ஜல்லிக்கட்டுலேயே இருந்தோம். சென்னை ஃப்ளட்ஸ்லேயே வந்து நாங்கள் வந்து மக்களை காப்பாற்றணும் நாங்கள் தான். ஸோ இதெல்லாமே நம்ம பெருமையாக சொல்ல முடியும். இதே மாதிரி புதுசாக ஒரு கவர்மெண்ட் வரணும்னு நினைக்கிறோம். நீங்கள் பார்த்தாவே தெரியும், எல்லாவோட சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து என்னென்ன தப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன ட்ரக்ஸ் எப்படி இப்போ சொசைட்டி இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் ஃபார்ம் ஆகி புதுசாக ஒரு கவர்மெண்ட் புது தமிழ்நாடு பிறக்கணும்னு நினச்சி வந்திருக்கோம். கூட்டணி இல்லாமல் இவ்வளோ பெருசு வந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது எங்களுக்கு. 110 எதிர்பார்த்துருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் அப்படி தான் போல் போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இடத்துல வந்து சொற்ப வாக்கு வித்தியாசம் 500-1000 வந்து ஆப்போசிஷன் வின் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே தப்பு பண்ணிருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த ஒரு எலெக்ஷன் 2029 31 நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஸ்வீப் படிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. எங்களுக்குலாம் தெரியும் ஆல்ரெடி இவர் தான் சிஎம்மா வருவாருன்னு. ஆனால் சில தற்கொலை பசங்களாம் வந்துட்டு இது வர மாட்டாரு, தொகுதி வர மாட்டாரு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா மொத்த சென்னை இப்போ அவர் கையில் தான் இருக்குது. அதனால
வந்துட்டு இப்போ தற்கொலை வந்துட்டு இது கிடையாது. இது சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க தான் தற்கொலை பசங்க. ஏடிஎம்கே ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த எடப்பாடி நடத்தும்போது கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இவர் வந்து சுத்தமா எல்லாத்தையும் ஒழிக்க போறாரு. அது போதும். தொடர்ந்து கப்பி எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், விஜய் நிரந்தர முதலமைச்சர் நிரந்தரமா இருப்பாரு. பயப்பட தேவையில்ல. இதையும் வச்சுக்கோங்க சார். ஓகே சொல்லுங்கள் சார். வெற்றி வந்து தனி ஒரு மனிதனுக்கு வெற்றி இல்லை, கட்சியோட வெற்றி இல்லை, மக்கள் சக்தி. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சக்தி தான் வென்றிருக்கு. மக்கள் வந்து இந்த 70 வருஷமாக இருட்டு அறையில் இருந்தாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு. இப்போ வந்து உண்மையான வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க. அது நம்ம விஜயநாட. அவருக்கு வந்து ஒரு எதையும் கொடுக்கல, பாசத்தை அன்பை தான் கொடுத்தாரு. அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். நான் மலேசியாவிலேருந்து அதுக்காக தான் இங்கே வந்தேன். 8ஆம் தேதி அவரோட கவர்னர் அவரை வந்து ப்ரொக்ளமேஷன் செய்வார் சீஃப் மினிஸ்டராக. அதை பார்த்த பிறகு தான் நான் கிளம்புறேன். இல்லை, நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த அரசியல் எப்படி இருக்குது? நான் பார்த்த அரசியல்னா காமராஜர் அரசியல் வந்து அவர் ஒரு படிக்காத மேதை, எழுத படிக்க தெரியாது. ஆனால் அவர் காலத்தில் அவர் ஆட்சியில் பிள்ளைகள் எல்லாம் படிப்பு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த காலத்தில் படித்த பிள்ளைங்களாம் வந்து அமெரிக்கா லெவலில் சிஇஓவாக இருக்கிறாங்க. உதாரணம், அவர் சுந்தரபூர் பிச்சை, கூகுள் சிஇஓ, அந்த மாதிரி பல பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இதே சுந்தர் பிச்சை அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தார். 17 பில்லியன் USD. ஆனால் டிஎம்கே அரசாங்கம் அவர்கிட்ட 30% கேட்டாங்க. அவர் நேராக போய் விசாகப்பட்டினத்தில் சந்திரபாபு நாயுடு அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்னது? ஊழல். இந்த ஊழல் அரசியல் இதோட முடிஞ்சுது. இனிமேல் நல்ல காலம் பிறந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஓகே ஐயா. வணக்கம். நாங்கள் சோயநல்லூர் தொகுதியிலேருந்து கோயிலாம்பாக்கத்துலேருந்து வரோம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் பார்த்தா 120 தொகுதிக்கிட்டே ஜெயிப்பார். ஓகேங்களா? கன்ஃபார்ம் தனி மெஜாரிட்டியோட அவர் ஜெயிப்பார், ஆட்சி அமைப்பார். ஓகேங்களா? இனிமேல் இந்த திமுக இன்னும் ஆட்டம் ஆனாங்க, பணபலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனாங்க. அவங்க எல்லாருக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. இனிமேல் டிவிக்கே தான் 50 வருஷத்துக்கும் சரி, எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, இனிமேல் தமிழ்நாட்டில் டிவிக்கு ஒரே ஆட்சி மட்டும் தான் தெரியும். தமிழக வெற்றி கழகம் தான் நிலச்சி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பாரு. அப்புறம் ஏழை எளிய மாணவர்களுக்கு நல்ல படிப்புலேருந்து, கல்வி தரத்துலேருந்து, வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே உருவாக்கி கொடுப்பாரு. அவர்கிட்ட பெரும் பணபலம் இல்லை. ஓகேங்களா? பணபலமும் இல்லை, மக்களோட பலம், மக்கள் சக்தி தான் இது வென்றிருக்குது. இந்த தேர்தலோட மக்கள் தீர்ப்பே மதிசை தீர்ப்பு சொன்ன மாதிரி இதோட மக்களோட தீர்ப்பு தான் நம்ம தமிழக வெற்றிகளை கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எங்கள் அண்ணனுக்கோசம் நான் மாலை போட்டுக்கிறேன், மாலை போட்டு வேணேன். அதேமாதிரி எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு சந்தோஷமாக போவேன். ஓகேவா? எங்கள் அண்ணன் முதல்ல போயிட்டாரு, நான் அதுக்கப்புறம் நான் போவேன். என்றைக்குமே எங்கள் அண்ணன் வெற்றி விஜய் அண்ணன் பார்த்து தான் நாங்கள் எல்லோரும் நிற்போம். ஓகேங்களா? டிவிக்கே. சூப்பர். சாவித்னா சாவித்தெல்லாம் நண்பர். அண்ணன் சொன்ன மாதிரி
கூட ஆர்கே நகர்ல கூட 1000 ரூபாய் திமுக 1000 ரூபாய் ரெட்டையில 1000 ரூபாய் கொடுத்தாங்க. வாங்கிட்டு 2 பேருக்கு ஆஃப் வச்சுட்டு வாங்கிட்டு ஓட்டு போட்டோம். அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். நாங்க ட்ரெஸ் வாங்கணுங்க. நாங்க பிரவுன் பேண்ட் ஒயிட் ஷர்ட் வாங்கணும். நான் வாங்கல. பர்ச்சேஸ் பண்ணி ஓட்டு போட்டாங்க. அந்த காசு Thank you so much. இந்த ட்ரெஸ் நாங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க கேஷ் தந்ததுக்கு. இதுதான் நேர்மையா நடந்தது. தளபதி 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 எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி தலைவா எழுது தலைவா உயிரே உயிரை உனக்கு தலைவா பின்னால் நிழலாய் வருவோம் தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம் எல்லாரும் பாடுங்க எல்லாருமே பாடுங்க ப்ரோ நீங்க பாடுங்க தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம் விழுந்தால் வினையாய் கெடுவோம் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி எதிரிகள் எதிரிகள் தம் தம் அலறிட அலறிட தம் தம் அனலர புறப்படு தம் தம் நீங்கள் எந்த தொகுதி எந்த தொகுதியிலேருந்து வர்றீங்க? சேப்பாக்கம். சேப்பாக்கமா? ஓகே ஓகே. நான் சிங்கம்பேட்டிலேருந்து வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அண்ணன் ஜெயிச்சிருப்பாரு. சிஎம் நம்ம அண்ணன் தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றம் தேவை அப்படின்றத ஒரு நிமிஷம் அவங்க பேசு. இல்லைப்பா சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்கள். மக்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்றத வாக்கு மூலியமாக அவங்க இது பண்ணிட்டாங்க. அண்ணாவும் நல்லபடியாக நம்மளை எல்லாருமே பார்த்துப்பாருன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஒரே ஒரு வார்த்தை, எங்களோட ஆதரவு இருக்கு மட்டும். அப்படி சொல்லுங்கள். எங்கேருந்து வரீங்க? கொளத்தூர் தொகுதி தான். கொளத்தூர் தொகுதியா? ஆமாம். சரி சரி. கொளத்தூரில் ஸ்டாலின் ஜெயிப்பார்னு நினச்சது, ஆனால் அவர் தோல்வியை தள்ளி இருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏரியாவில் யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய சப்போர்ட் வந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை. அந்த கணக்கு அந்த ஜாதி மதம்லாம் இப்போ பார்க்கறது இல்லை. இந்த இருக்கிற சுச்சுவேஷனில் ஜாதி மதம்லாம் கிடையாது. அதனால வந்து எல்லாரும் கரெக்டாக போட்டாங்க. யார் தேவையோ கரெக்டாக போட்டாங்க. அதில் விஜய் வந்து முன்னாடி வந்துட்டார். அப்படி தான் நினைக்கிறீங்களா? ஆமாம். கொளத்தூர் பசங்களாம் கொளத்தூர் தொகுதி தான். ஆனால் எல்லாரும் யோசிச்சாங்க கொளத்தூரில் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல வந்து விஜய் ஜெயிச்சிருக்காரு. அதுதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. முதல்வரே தோத்துருக்காரு இல்லையா? முதல்வரே சிஎம் கேண்டிடேட்டே தோத்துருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அவர் அப்படியே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கவர் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் அந்த பக்கம் பெருசாக வந்து போக முடியல. அவர் அந்த தொகுதியில் வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியல. இல்லை அதுக்கு கூட்டம் அதிகம். வந்தார், நமக்கு தொகுதிக்கே வந்தார். ஆனால் அவ்வளோ கூட்டம். அதனால வந்து அவரால் வந்து டக்குன்னு போயிட்டார். பேச முடியல. நின்று பேச என்ன பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு நேரம் இருந்தாருன்னா 8000 வாக்கு. பல பேர் சொன்னாங்க நிறைய இடத்துக்கு போக முடியல, அவரால் பிரச்சாரம் பண்ண முடியல, அவர் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக தான் வந்தார். எவ்வளோ டைம் கொடுக்குமோ ஒரு தொகுதிக்கு டைம் கொடுத்து தான் பண்ணியிருந்தார்.